கோவிலில் செய்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக வெண்பொங்கல் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? உள்ளதுலே ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் வெண்பொங்கல் தான். ஆனால் அதை செய்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா சூப்பராக வீட்டிலேயே பண்ணிடலாம். வாயில் வைக்கிறதும் தெரியாது, உள்ளே போகிறதும் தெரியாது. அதுக்கு 1 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் பாசிப்பருப்பை நல்லா அலசிக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். இப்போது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெண்பொங்கல் கொஞ்சம் குறைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் நெய் சேர்த்து அது நல்லா காஞ்சதும் மிளகு, சீரகம், அது கூடவே துருவன இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கணும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போடுங்க, உடனே போடாதீங்க. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி 3லேருந்து ஒரு 5 விசில் வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில் ஒரு பேனில் நெய்யில் முந்திரியை வறுத்து நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. விசில்லாம் அடங்கினதுக்கப்புறம் பொங்கல் அந்த மாதிரி அந்த கரண்டிலே மசிச்சு விட்டிங்கன்னா லைட்டாக குழஞ்சிரும். கடைசியாக நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்து நல்லா கிளறி சுட சுட பரிமாறினீங்கன்னா சூப்பரான வெண்பொங்கல் ரெடி. அப்படியே அது மேலே தாராளமாக சாம்பார் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.